ஆனா நீங்க வந்து ரொம்ப 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 ஐ மீன் வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க, பணத்துக்காகவே எல்லாமே பண்றவங்க அப்படின்ற மாதிரி உங்க தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை? தங்கச்சி தான் என்ன பத்தி யோசிக்கணும். when she need money. ஒரு வில்லி மாதிரியே ரியல்லியே பேசுறீங்க. அப்படி இல்ல. நீங்க ஒரு பைலட்ல. ஆமா. இப்போ ஏன் யூனிஃபார்ம் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க போட்டு வீட்லயே இருக்கீங்களே, அதான் என்ன ஒரு டவுட்டா இருக்கு. அதனால எனக்கே அந்த ஒரு டவுட். இவன் வீட்டுக்குள்ளேயே ஃப்ளைட் ஓட்டுவான் நான். பொண்டாட்டி பேச்சை கிட்ட ஆடுற ஒரு ஹஸ்பண்டா, தலையாட்டி பொம்மையா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா, இல்ல எப்படி? அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா டைமுமே அப்படி இருப்பானான்றது தெரியும். நம்ம ரைட்டருக்கு தான் தெரியும். ஆமா. இந்த போர் ஃபேமிலியில பிறந்துட்ட, பட் அவ தான் என் தங்கச்சி அம்மான்னு எனக்கு வெளியே சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்ல. ஆமா. ஓகே, ஒரு இதாதான் ஏமாத்தி தான் இது பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே இவரை கரெக்ட் பண்ண. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். இது சிரிச்ச முகமா இருக்கீங்க. சீரியல்ல தான் அவ்வளோ டெரரா இருக்கீங்க போலயே. ஆமா, அது சீரியல், இது ரியல். இதுதான் ரியல். ஓகே, உங்க பேருக்கும் ஐ மீன் சாமந்தி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேருக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்களா இல்ல உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறேன். ஓகே, இவங்களுக்கும் அவங்களுக்கும் கேரக்டர் வைஸ். உங்களுக்கும் உங்க பேருக்கும் அவங்க பேருக்கும் கேக்குறேன். அவங்க பேர் ஐ மீன் லேட்டா தான் மிங்கிள் ஆவாங்க, நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே மிங்கிள் ஆயிடுவோம். ஆனா நீங்க வந்து ரொம்ப 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 ஐ மீன் வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க, பணத்துக்காகவே எல்லாமே பண்றவங்க அப்படின்ற மாதிரி உங்க தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டயலாக்ல, ஏழியா பிறந்தது என் தப்பு இல்ல, அது என்ன எப்படி கரெக்ட்டா சொல்லிட்டேனா? சொல்லி ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகுது. இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஞாபகம் வச்சிருக்கேன். யார் சொல்லி கொடுத்தா? இது வேற ஒரு வேற ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த டயலாக். பட் அங்க சொல்ல முடியல, அதான் நீங்க சொல்லிட்டு. சோ அதுதான் உங்களோட எண்ணமே, உங்களோட மோட்டோ, உங்களோட லட்சியம் ஒரு பணக்கார இதுல இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு விஷயம். என்னையா தங்கச்சியை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சாமந்தியை பத்தி. தங்கச்சி தான் என்ன பத்தி யோசிக்கணும். when she need money. ஒரு வில்லி மாதிரியே ரியல்லியே பேசுறீங்களேங்க. இல்ல புரியல எனக்கு. அதான் என்னைய பத்தி யோசிக்கிறேன், நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிறேன்? இல்ல யோசிப்பேன், காசு ஜிபே பண்ணணும்னா யோசிப்பாங்க. ஓகே. அங்க பாத்தீங்களா? ஓ, காசு தேவைன்னா மட்டும் தான் தங்கச்சி பத்தி யோசிப்பீங்க. ஆமா, அப்படிதான் அந்த கேரக்டர். ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு பாசமான ஒருத்தர் நீங்க? உங்களுக்கு தம்பி தங்கச்சி அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? அக்கா அக்கா இருக்கா. அக்கா இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட ஒரு தங்கச்சியா இருக்கீங்க அவங்களுக்கு? நான் சாமந்தி மாதிரியான ஒரு தங்கச்சி. என்னங்க நீங்க? பட் அக்கா இந்த அளவுக்குலாம் இல்ல. அக்கா நல்லவங்க. அக்கா நல்லவங்க தான். ஓகே. ஆமா. நீங்க எனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. நீங்க ஒரு பைலட்ல. ஆமா. ஓகே. இப்போ ஏன் யூனிஃபார்ம் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க போட்டுட்டு வீட்லயே இருக்கீங்களே, அதான் என்ன ஒரு டவுட்டா இருக்கு. அதனால எனக்கே அந்த ஒரு டவுட். இவன் வீட்டுக்குள்ளேயே ஃப்ளைட் ஓட்டுவான் நான். அப்படி இல்லை, அதான் அந்த ப்ரோமோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதெல்லாம். ஸோ அந்த டைமில் இவன் ஒரு பைலட்டுன்றனால அந்த ஜோன்லேயே கொண்டு போயிட்டாங்க. ஆல்சோ அவர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஓனர். அப்படியா? ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு பரிமாணங்கள்லாம் பார்ப்பீங்க. அது கம்மிங் சூன், இதுக்கப்புறம் வரும். எனக்கு என்னன்னா, என்ன இவர் பைலட் தானே, ஃப்ளைட் ஓட்டும் போது தானே அது போடுவாங்க, ஏன் இவர் வீட்லயே அதான் டிராவல்? எனக்கு அதான் நான் சொன்னேன், எனக்கே அந்த டவுட் இருந்தது. அந்த ஈசிஆர் மேலேருந்தே எதனா டேக் ஆஃப் பண்ணுவாரா என்னன்றது. அப்படி இல்லைனா அது வந்து புதுசுன்றனால, அது இவர் பைலட்டுன்றதை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்றனால. ஸோ இதுக்கப்புறம் அது நிறைய இருக்குது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஓனர், உங்கள் அம்மா வந்து இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் உமன். ஸோ நிறைய அந்த மாதிரியான லேயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவன் வந்து ரொம்ப அம்மாவுக்கு கட்டுப்பட்ட ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பையன். முதல் பையனே மோஸ்ட்லி அப்படி தானே? ஆமாம். ஸோ செகண்ட் பையன் அப்படி கிடையாது. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் என்னென்ன இதுக்கப்புறம் இருக்குன்றதுக்கு. உங்களுக்கு ரியல் லைஃப்பில் மேரேஜ் ஆயிடுச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் ஆவலை. ஓகே. இல்லை, இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பொண்டாட்டி பேச்சை கிட்ட ஆடுற ஒரு ஹஸ்பண்டா, தலையாட்டி பொம்மையா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டா, இல்லை எப்படி? அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா டைமுமே அப்படி இருப்பானான்றது தெரியும். நம்ம ரைட்டருக்கு தான் தெரியும். ஆமாம். இல்லை கேட்குறேன், அப்படிதான். கைண்ட் ஆஃப் 50-50. ஓகே. போக போக எப்படி இவங்க பேச்சு 50% பொண்டாட்டி பேச்சை கேட்பான், 50% அம்மா பேச்சை கேட்பான். இல்லை, இவங்க பேச்சை கேட்டு என்னைக்காவது உங்கள் அம்மாவை எதுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான். அதெல்லாம் இன்னும் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டா அந்த த்ரில்லிங் போடும் இல்ல. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இந்த சாமந்தி வந்துட்டு உங்க 2 பேரோட கரியர்ல எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட்? கண்டிப்பாக. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஜீல வந்து இது என்னோட 2வது ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் ரொம்பவே எனக்கு ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சு செகண்ட் ஜீ தமிழில் அவங்களே கூப்பிட்டு
இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ. ஸோ அஃப்கோர்ஸ் தெலுங்கில் இது வந்து சூப்பராக போயிட்டுருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நல்ல டீம் கிடச்சிருக்கு. பார்த்த ஒரு ஃபஸ்ட் டேலேயே வந்துட்டு ஒரு நல்ல வைபு. சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரும் லைக் இப்போ நம்மலாம் இப்போ வந்தவங்க அவங்க சீனியர்ன்ற அந்த ஒரு வேறுபாடு எதுவும் இல்லாமல் ரொம்ப சகஜமாக பழகுறாங்க. ரொம்ப லைவ்லியாக இருக்குது செட்ஸு. ஸோ நல்லா இருக்குது, ஒரு ஒர்க் அட்மாஸ்பியராக நல்லா இருக்குது. எனக்கு இந்த ப்ராஜெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி இதில் நான் லேண்ட் ஆனதுக்கு. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் மக்கள் பார்த்துட்டு அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஓகே, உங்களோடது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் என்ன? ஆமா, என்னோட ப்ரீவியஸ் நான் ஜீல தான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு ஜீல தான் பண்ணியிருக்கேன். இது என்னோட 3வது ப்ராஜெக்ட். இப்போ நெகட்டிவ் அப்படிங்கிறது அதுதான் லைக் ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் லீட் தான் பண்ணேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜீல தமிழில் நெகட்டிவ் லீடாக எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் இது ரொம்ப சேலஞ்சிங்காக வேறு இருக்கும். பிகாஸ் என்ன பாசிட்டிவாக தான் ஆளுங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வேற ஒரு ஷேடில் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ண முடியுமா அது எனக்கு தெரியாது. மேபி லைக் போக போக தான் தெரியும். பட் எனக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ஸோ நான் கான்செப்ட் லைக் ஸ்டோரி கேட்டேன். பட் இட் இஸ் டூ நல்ல ஒரு ஷேட்ஸ் இருக்கிறதுனால நல்ல டிஃப்ரெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓகே ஐ சூஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த கேரக்டர் ஆல்சோ நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி கெத்து திமிரு, பணக்கார இல்லைன்னா கூட பணக்கார காட்டிக்கிற மாதிரி வெட்டி பந்தா அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணும். ரியல் லைஃப்ல அந்த மாதிரி என்னைக்கு எப்போவாவது இருந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு மொமெண்ட்ல பணமே இல்லைனாலும் இந்த டைம்ல நான் செம்மையா வெட்டி பந்தா அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி? அப்படியா ஒரு சம் சிச்சுவேஷன் அதான் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஆமா. என்ன சொல்லுவாங்க டயலாக், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணை ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. ஏதாவது ஞாபகம் வருதா இப்போ? இப்படி திடீர்னு கேட்டா ஞாபகம் வரலையே. எனக்கு எப்போதுமே மாலுக்கெல்லாம் போகும்போது அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, மாலுக்கெல்லாம் போகும்போது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ற மாதிரி தான். ரொம்ப அப்படியே போயிட்டு பெரிய பெரிய ஆக்சுவலி மால்ல இல்ல சொல்ல முடியாது, ஏர்போர்ட்ல எல்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்போது விண்டோ ஷாப்பிங் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ லைக் எனக்கு பிடிக்கவே இந்த சீன் போட்டுட்டு போறது, ஏதோ பெருசா வாங்குற மாதிரியே போவேன். வாங்க மாட்டேன். சம்டைம்ஸ் வாங்குவேன், ஆனா எல்லா டைமும் வாங்க மாட்டேன். பட் எல்லா டைமும் ஐ வில் டு விண்டோ ஷாப்பிங். உங்களுக்கு போனா ஷாப் பண்ணணும், இல்லனா பண்ணக்கூடாது, ஷாப்பிங் பண்ணணும் இல்லனா பண்ணவே கூடாது. போனா எடுத்துட்டு வரணும். எனக்கு இந்த டைம் பாஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படி சும்மா சுத்திட்டு இருக்கிறது எனக்கு ஜென்ரலா பிடிக்காது. இந்த ஐ திங்க் இந்த கேரக்டருமே அப்படி அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் இருக்கிற கேரக்டர். இப்போ பொதுவாகவே தமிழ்ல வந்துட்டு எந்த அளவுக்கு லீட் கேரக்டர் வந்துட்டு பாசிட்டிவ் கேரக்டர் ஃபேமஸ் ஆகுதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கேரக்டருமே ஃபேமஸ் ஆயிரும். நிறைய திட்டு வாங்குவாங்க நிறைய பேர். அந்த மாதிரியான அந்த இதுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க ஈகரா? இதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா யாராவது உங்களுக்கு? அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லைக் இந்த சீரியல் ஃபீல்டில் தான் லைக் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லைக் நெகட்டிவ் லீட் பண்ணிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. யா, ஸோ இட் இஸ் லைக் நம்மளுக்கும் அந்த ஒரு தாட் இருக்கும்ல, இப்போ நெகட்டிவ் பண்ணால் ஐயோ எல்லாரும் திட்டுவாங்கன்ற பயத்தை விட அதை திட்டு வாங்குறது தான் ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் ஆகி நம்மளை திட்டுறாங்கன்னா அந்த கேரக்டர் அவங்கள வந்துட்டு உள்ளே வாங்கியிருக்காங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் லைக் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். இவ்வளோலாம் திட்டுறாங்க அதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும். இதில் ஒரு பைலட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லும் போது உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஓடிச்சு? ஏதாவது அதுக்கேற்ற ஏதாவது சீன்லாம் இருக்கா? அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் சீரியலா இல்லை எப்படி? இருக்கு. இவரோட இன்ட்ரோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிட்டு தான் வருவாப்புல. அப்படியா? ஆமாம், அதெல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் இன்னும் எடுக்கல, எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்கு போகுது, எப்படி எடுக்க போறாங்கல்ல, கிரீன் மேட்டுக்குள்ள இருந்து இறக்க சொல்ல போறாங்களா? இல்ல, நாட் கிரீன் மேட். அவங்க பயங்கரமா ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் கிரீன் மேட் எல்லாம் கிடையாது. நம்ம ஐ திங்க் சென்னையிலேயே ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஏவியேஷன் சென்டர் மாதிரி. ஸோ அவங்க அங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வரும்னு நான் நம்புறேன். அண்ட் பைலட் வந்து நான் இப்போ லாஸ்ட் சீரியல் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா அதில் வந்து காப். ஸோ அது வந்து போலீஸ் யூனிஃபார்ம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பைலட் யூனிஃபார்ம். ஸோ என்னடா நம்ம வந்து அது காப்பு, இப்போ இதில் பைலட்டு, அடுத்து என்ன டாக்டர் பண்ணலாமா இல்லை லாயர் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். இது ஒரு பைலட்டுன்ற ஒரு ஷேடு, ஒரு ரிச் கிட், ஒரு எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இப்போ சொந்த தங்கச்சியா அக்கானு கூப்பிட்றாது அப்படின்னு நீங்கள் கண்ணில் மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. உங்களுக்கே ரோஜா நீ கொஞ்சம் ஓவராக போகிற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேணாம், ரொம்ப ஓவரான ஒரு வில்லியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீலான ஒரு மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? ஆமாம், கண்டிப்பாக. அவள் அவ்வளோ பாசமாக இருப்பா, அவள் என்ன அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பா. அவள் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பண்ணி எனக்காக காசெல்லாம் அமுச்சு விடா. பட் நான் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இந்த புவர் ஃபேமிலியில் பிறந்துட்டேன். பட் அவள் தான் என் தங்கச்சி அம்மான்னு எனக்கு வெளியே சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆமாம், ஓகே. ஒரு இதாக தான் ஏமாற்றி தான் இது பண்ணியிருக்கீங்க. அப்படி தானே இவரை கரெக்ட் பண்ணேன். ஓகே,
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்துட்டு இந்த சாமந்தி சீரியல் உங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. லயன் லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.